யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் டாப்பிக்லேருந்து ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபி2 எக்ஸாமில் 2லேருந்து 3 கொஷின் வரும். 2லேருந்து 3 மார்க் நீங்கள் எடுக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். ஃபிசிக்ஸில் நம்ம எதை படிக்கணுன்னாலும் முதல்ல இந்த யூனிட்ஸ் பற்றி நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு சுகர் வாங்க போகிறீங்க அப்படின்னா 5 கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைக்காரர் என்ன கேட்பாரு? 5 கிலோவா இல்லை 5 பேக்கெட்டா? இந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஒரு கொஷின் கேட்பார். அந்த கிலோ தான் யூனிட். இது இல்லாமல் ஃபிசிக்ஸ் கிடையாது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி, எனிதிங் மெஷரபிள், எதெல்லாம் வந்துட்டு நம்மளால் மெஷர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடு ஒரு யூனிட்டு. இப்போ நீங்கள் கடையில் கேட்டிங்கல்ல சுகரு, அந்த சுகரில் 5 அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, எத்தனை கிலோ அப்படின்றதுக்கு இந்த 5ன்றது தான் மேக்னிடியூட், எண் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஜி கிலோகிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த யூனிட். மேக்னிடியூட் ப்ளஸ் யூனிட். 5ன்றது எவ்வளோக்கு அப்படின்னு, எவ்வளோ கிலோகிராம் வாங்குறீங்க அப்படின்றது யூனிட்டு கிலோகிராம். ஸ்கேலார்னா வெறும் மேக்னிடியூட் அளவு மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் 10 மணி ஆகுதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டைரக்ஷன் இருக்கா? டைரக்ஷன் கிடையாது. ஆனால் ஒருத்தரை வேகமாக தள்ளு அப்படின்னு இப்போ கேட்குறோம் அப்படின்னா அவர் கேட்பார் நம்மளை, எந்த சைடு தள்ளணும் அவர் அப்படின்னு கேட்பார். அதுதான் என்னது? வெக்டர் குவான்டிட்டி. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. ஒர்க்குன்றது ஸ்கேலாரா வெக்டரா? நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஒர்க்குன்றது ஒரு ஸ்கேலார் யூனிட். ஸ்கேலாருக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மாஸ், டைம், டிஸ்டன்ஸ், எனர்ஜி. இதே மாதிரி வெக்டருக்கு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். பழைய காலத்தில் ஆளுக்கு ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், நிறைய சிஸ்டம் என்ன இருக்குது, அலகுகளின் வெவ்வேறு அமைப்புகள்னு நிறைய இருக்குது. இப்போ பழைய காலத்தில் ஆளுக்கு ஒரு சிஸ்டமாக யூஸ் பண்ணாங்க. ஃப்ரான்ஸில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணாங்க, இங்கிலாண்டில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ உலகம் முழுக்க ஏற்றுக்கிட்டது இந்த எஸ்ஐ சிஸ்டம் தான், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இதில் எம்கேஎஸ், மீட்டர், கிலோகிராம், செகண்ட் தான் பேஸாக இருக்குது. இதையும் எக்ஸாம்ஸில் மாற்றி மாற்றி கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதில் இந்த சிஜிஎஸ் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. சிஜிஎஸ். சென்டிமீட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன? சி. கிராமில் ஜி. செகண்டில் எஸ். அதுதான் இந்த சிஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஃபிஎஸ் சிஸ்டத்தில் பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் ஃபூட்டில் எஃப், பவுண்டில் பி, செகண்டில் எஸ். எஃபிஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டத்துலேயும் அதே தான். மீட்டருக்கு பாருங்கள் எம்மு, கிலோகிராமில் கே, செகண்ட்லேருந்து எஸ். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் மாடர்ன் எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. 7 ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸ், 7 அடிப்படை எஸ்ஐ அலகுகள். இந்த 7 யூனிட்ஸ் தான் ஃபிசிக்ஸோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். இதில் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறது இந்த டெம்பரேச்சர் தான், கெல்வின். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரேச்சருக்கு செல்சியஸ்னு நினைப்பாங்க. ஆனால் எஸ்ஐ யூனிட்டு கெல்வின், கேன்ற சிம்பிளால் குறிப்பாங்க. அதே மாதிரி வெளிச்சத்தை அளக்கிறதுக்கு கேண்டிலாவை, லுமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலாவை யூஸ் பண்ணுவோம், சிடின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்தோட யூனிட் மீட்டர், சிம்பிள் எம். மாஸுக்கு யூனிட் கிலோகிராம், சிம்பிள் கேஜி. டெம்பரேச்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கெல்வின், சிம்பிள் கே. கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏ சிம்பிள். லுமினஸ் இன்டென்சிட்டிக்கு யூனிட் உங்களுக்கு கேண்டிலா, சிம்பிள் சிடி. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல், சிம்பிள் இந்த எம்ஓஎல்னு போட்டுப்பாங்க. டைமுக்கு செகண்டு எஸ். இது ரொம்ப ட்ரிக்கியான ஏரியாங்க. பிளேன் ஆங்கிள்னா ரேடியன், சாலிட் ஆங்கிள் அப்படின்னா ஸ்டிரேடியன். இதில் ரேட் அப்படின்ற சிம்பிளால் சொல்லுவாங்க, இது எஸ்ஆர் அப்படின்ற சிம்பிளால் சொல்லுவாங்க. இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்புறம் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி மாதிரி ரேஷியோக்கு யூனிட் கிடையாது. எக்ஸாம்ஸில் யூனிட் ஆஃப் ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கேட்டால் நோ யூனிட்ன்ற ஆப்ஷனை கண்ணை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போது ஹவு டு ரைட் டைமென்ஷன்ஸ், எம்எல்டி, பரிமாணங்களை எழுதுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு எம்கே சிஸ்டத்துலேருந்து என்ன பண்ணுறீங்க? எஸ்ஐ சிஸ்டம் வந்து எம்கே சிஸ்டம் பேஸ் பண்ணியிருக்கா? அப்போது மாஸுக்கு எம் போடுறீங்க லென்த்துக்கு. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன்றது velocity by time. Acceleration is equal to velocity by time. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷனுக்கு எனக்கு வெலாசிட்டி பை டைம்ன்ற ஃபார்முலா தெரியும். இப்போ வெலாசிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு டைம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே இன்னும் ஒரு டைமை எழுதிக்கிறேன். இப்போது மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு என்ன பண்ணியாச்சு, ஒரு எம் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸு லென்த்து தான் சொல்ல போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு எல் ஆட் பண்ணிக்கலாமா? மாஸ்க்கு எம்மு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு லென்த்து சொல்கிறதுனால ஒரு எல்லு, கீழே 2 டைம் இருக்குது. அப்போ டிவைடட் பை டைம் ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடுமா? டைமுக்கு என்ன பண்ணுவோம், டி அப்படின்ற சிம்பிள் போடுவோமா? இப்போ இந்த டி என்ன பண்ணுறீங்க, டி ஸ்கொயர்னு இருக்கும். இந்த டி ஸ்கொயர்டு மேலே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா டி பவர் -2. நமக்கு எம்எல் டி பவர் -2ன்னு என்ன பண்ணியாச்சு, ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. அப்போது உங்களுக்கு டைமென்ஷன் எழுத தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் என்னென்ன வரும்னு தெரியணும். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எம்எல்டி பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டைமென்ஷன் எழுதிடலாம். இப்போ ஒரு குயிக்காக ஒரு ரீகால் பாருங்கள். டைமென்ஷன்றது ஒரு ரகசிய குறியீடு மாதிரி. மாஸு, லென்த்து, டைம் வச்சு எழுதுறது. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னென்னு அடிக்கடி கேட்பாங்க. எம்எல் டி பவர் -2. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் டைம் கம்மியாக இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாம். மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது? 7 யூனிட்ஸ் இருக்குது. டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின். கரண்ட்டுக்கு யூனிட் என்ன? ஆம்பியர். வெக்டர்னா டைரக்ஷன் இருக்கும், ஸ்கேலார்னா டைரக்ஷன் இருக்காது. டெம்பரேச்சர் எஸ்ஐ யூனிட் கெல்வின். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது. ஃபோர்ஸோட டைமென்ஷன் எம்எல் டி பவர் -2. இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போது இன்றைக்கி கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுங்க. எனர்ஜி அதாவது ஆற்றல்ன்றது ஸ்கேலாரா இல்லை வெக்டரா? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மோஷன் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.